வாங்கலையே என்ன செய்ய? அதாவது வரலாறு என்ன சொல்லுதுன்னா எப்படி பெண்கள் வந்து மலர் கிடையாதோ? பெண்கள் பூக்களை சரி அப்படின்னா தான் மலடி சமம். ஆமா சார், இரிசி சமம். சரி ஆண்கள் மலர் உண்டு, பெண்கள மலரே கிடையாது. பூக்களை பெரியவழி ஆகணும்னா தான் மலடி கப்சம். ஆமா சாமி. அப்பந்தான் சொல்லறாய்க்கு நீ எப்படி பூத்த நேரம் சரியில்லையோ? ஆமா சாமி. பூத்து நீங்க நேரத்துல பார்த்த சண்டாடி சரியில்லையோ? எவாதான் பார்த்தான்னு தெரியலையே. ஒரு பிள்ளை பெரியவழி ஆயிடுச்சுன்னா சரி அவளை கூப்பிடுங்க, அவ பிள்ளை பெத்தவா. ஆமா சார், முதல்ல பாட கொடுத்துட்டோம். நம்ம குடும்பம் அது எனக்கு பெரும் பாரு. சரி ஆகினால வார்த்தா அப்படி ஏங்கி ஏங்கி கண்ணீரை வடிக்க வாருங்க. எப்படி சாமி? சாலையோரோ அவட்டமாரோ சாரிக்கா காய்க்குமாரோ சாரிக்கா காய்க்கதப்பே சாரத்துடைய பச்சரை எல்லையோரோ பச்சமாரோ காய்க்குமாரோ காய்க்கதப்பே இடத்துடைய பச்சரை காய்ச்சி தென்னமரோ பக்க வச்ச தென்னமரோ தென்னமரோ கூட வாங்கலையே பாங்கலையே. ஆமா சார், தெரியலையே. எல்லையோர வச்சமாரோ எனக்கா காய்க்குமாரோ காய்க்கதப்போ எனத்தோட சேரதப்போ வச்சது என்ன மரம் குடகுடையா காய்ச்சிருக்கு. ஆமா சாமி. பக்க வச்சது என்ன மரம்? பக்க வச்ச தென்னை மரம் அது பாலவோட வாங்கலையே. காய்ச்சி தொங்கு பக்க வச்சது என்ன மரம்? சரி பாலவோட வாங்கலையே. எங்கிட்டு கூடி வாங்க நீ தென்னை மரத்தை நட்டினதே சரின்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஊருக்காடு தான் சுத்திக்கிட்டு தெரியுது. நீ சுத்தது காணான்னு ஒரு தடி பையில வண்டியில ஏத்திக்கிட்டு 2 பேரும் பிள்ளைக்கு ஒரு முக்காடையும் போட்டுக்கிட்டு கோயில்பட்டி பசாரு காட்டை தான் சுத்தி சுத்தி வாரையும் வண்டியில. வேற நல்ல உனக்கு தென்னை மரம் பாலதல்லாது வாங்கி பார்த்தா ஏங்கி ஏங்கி கண்ணீரை வடிக்கா. எப்படி யாருக்கு எந்த பாவம் செஞ்சது கிடையாது மன்னா. ஆமா சாமி. இன்னொரு செய்தமாவமோ தெரியலையே. இப்பரை விட செய்தமாவமோ எப்பரை விட செய்தமாவமோ தெரியல. தர்மம் தான். ஆமா சாமி. குழந்தை வாக்கியத்தை கொடுக்கலையே. ஆமாம்மா. அள்ளி வருவாத மலையாள அரவாதி அப்படி நம்ம மலரெடுத்து பூசலையே மலரெடுத்து பூசை செய்ய மதலை இல்லா பாரியானே வருவாத குற்றாள அரவாதி அப்படி நான் குழந்தெடுத்த பூசலையே குழந்தெடுத்து பூசை செய்ய குழந்தை இல்லாத பாவியா ஆயிட்டனே. சண்டாளி ஏங்கி ஏங்கி கண்ணீரை வடிக்க. ஆமா சாமி. இல்ல சாதம் ஆமராசு தோணுது சாப்பிடா. எந்த இடத்து பெண்களால 7 பிள்ளை தாயாயிட்டா 8வது வேற மாசம் ஆயிட்டாலே சண்டாளி. ஆகினால வார்த்தா அப்படி குழந்தையில குழந்தை அழுதுகிட்டு இருந்தா தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்க. ஒரு நாள் தினமதியில சரி 6 மணி 2 பேரும் சாப்பிட்டு ஆமா சாமி மாதிரி பஞ்சாரமத்தில் உட்கார்ந்து அப்படி வெத்தலை சுரப்பட்டு எடுத்து வெத்தலை போடுறாங்க. ஒரு சந்தோஷமான நேரத்துல அப்பந்தான் நாகைக்கு நாகராஜன் கிட்ட சொல்லுதா. எப்படி இந்த மனுஷன்கிட்ட தினம் குழந்தைகள் அழுதுகிட்டதான் இருக்கும். இங்க சங்கதி ஒண்ணு நடக்குது மாதிரி தெரியல. அழுத உழப்பாத்தான் இருக்கு. சரி இன்னைக்கு ஆமராஜ் சொல்ல வேண்டியது சொல்ற வேண்டியது. அழுத இவரோட வாழ்ந்தாலும் சரி இல்லையோட முதலும் கடைசின்னு டைவர்ஸ் வாங்கிட்டு புடுங்கி போயிட்டாலும் சரி. கொஞ்சம் பொறி அவசரப்படாத. எங்க பொறுக்க உங்க பேச்ச கேட்டு கேட்டுதான் 10-12 வருஷமா பொறுத்தாச்சு. சரியா எங்க கொடுத்தா அதே பக்கத்து மேடையில் உட்கார்ந்து கல்யாணம் முடிச்ச ஒரு தங்கச்சி சங்கரம்மா. அந்த ஜண்டாலி வாரி 7 வருஷத்துல 9 உள்ள பெற்றிருக்கா. 10வது வர மாசமா இருக்கா. இவரை கல்யாணம் முடிச்சு 12 வருஷம் முடிஞ்சது. சரியா பிள்ளையும் இல்ல கொல்லியும் இல்ல சும்மாதான் கிடக்கு. சரி எங்க பொருன்னு குடும்பத்தை கெடுக்குது. கலையில குடும்பம்னா 1000 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். வாஸ்தவம் தானே. குடும்பத்துல பிரச்சனை எல்லாம் இருக்கலாம். அந்த சங்கரம்மா வீட்டுல வரங்க காலையில 5:30-6 மணிக்கு எல்லாம் வாசல் தொளிக்கும் போதே கசன்னு சண்டை காடா காலையிலேயே விடியம். சரியா சாயங்காலம் நம்ம புருஷன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே சரி ஒரு 6:30-7 மணிக்கெல்லாம் 2 பேரும் சண்டை முடிச்சிருந்தாங்க. அதோட முடிஞ்சிரு. இவன் என்ன
இந்த சண்டாளி என்ன செய்தான் வாக்கரு சண்டை ஆரம்பிக்கதே 10:30 11 மணிக்கு மேலதான் பைய ஆரம்பிக்க நைட் எப்பதான் முடிக்க இன்னும் யாரும் ஆரம்பிச்சான்னா விடிய சண்டாளி சண்டைய முடிக்கதே கிடையாது. என்ன செய்ய சொல்றது இதுல பாதி நாள் கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன் கிளம்புது. இப்ப கோயில்ல கால் நட்டியாச்சு. ஒரே அங்கதான் நான் படுக்கல நெட்டுக்கு ஆடிட்டு தெரிய வேண்டியதான் கட்டிட்டு என்ன செய்ய என்னம்மா 12 வருஷம் தானே என்ன கிடையாது குழந்தை இன்னும் கொஞ்சம் மாசம் வருத்தம் இல்லாம இருக்கும். சரி ரத்தம் இருக்கு இருக்கு கறிக்கு என்ன மறுத்துருச்சு. நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடுமாடி தடிக்கும்ப கையில ஓடி வயதான காலத்தில் இருந்தா ஆம்பளை பிள்ளை போலாம். பொம்பளை பிள்ளை இருந்துட்டா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வேணா போலாம். ஆமா சாமி வந்து சளிச்சாதா போய் விடனோ போய் வீழனோ வேலியோரம் காலா பச்சை புள்ளி பால் கிணத்திலோ போய் விழனோ. சொன்ன உடனே சரி நாகராஜனுக்கு அங்கமெல்லாம் வேர்ந்துருச்சு. ஆம்பளை மனைவி சொன்ன மாதிரி சரி ரத்தம் இருக்கு இருக்கு கண்ணு மறுத்துருச்சு. யாரும் தேவையில்லை. நாளைக்கு ஒரு காலத்துல தள்ளாடி தடமாடி தடிக்கும்ப கையில ஓடி வயதான காலத்தில் ஆம்பளை பிள்ளை இருந்தா ஆம்பளை பிள்ளை போலாம். பொம்பளை பிள்ளை இருந்தா பொம்பளை பிள்ளை வீட்டுக்கு நம்ம யார் வீட்டுக்கு போறோம் எங்க போய் நம்மளுக்கு எத்தனை செல்வங்கள் என்ன பண்ண நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் கட்டாயமா வேணும். சரி மனைவி நாயகனை கூப்பிட்டாரு. எப்படி நாயகனி நமஸ்காரம் ஜாமி வாரியா நம்மள கல்யாணம் 12 வருஷம் ஆகுது. 12 நாளா இருக்கு. சரி இன்னும் 12 ஹலாலும் பரவாயில்ல. ஆமையா வனமான வனம் பயினாலும் அப்படி ஆண்டவன் உடைத்து சரி அருந்தவ செய்து ஆமா கண்டிப்பா நம்மள தர வைப்பாரு. ஆண்டவன் கிருபை இருந்தால் 60 வயசுக்கு மேலனாலும் குழந்தை உண்டு கவலைப்படாத. பார்த்தா நாகராஜ ஆமா சாமி நாகராக வட்டானத்தை நாயகனை டொப்படுத்தி விட்டு சரி நாகராஜ குழந்தைக்கு அவ தவறிக்க போறார் வரங்கய்யா. எங்கே எங்க போறாரிமா எங்க சாமி நல்லா படந்தா பாடா பங்கேடுத்தார் ஹோடோ பாடா நல்லா பகந்தா பாடா உத்தூர் ஹக்கியங்காய்க்கும் பாடா பஞ்சா பாடா பகல பங்குனி தேர் பரமசிவன் பச்சைமலை பகலமலை பரமசிவன் ஆண்டவனுக்கு போனானே. சரி ஆண்டவன் குழந்தைய கொடுத்தானா சடார்ந்து கொடுக்க முடியாது. பச்சைமலை பகலமலை பரமசிவன் ஆண்டவனத்துல வையா. சரி நாகராஜ் எப்படி சமர்க்கான் தெரியுமா? எப்படி சாமி குளிக தோண்டி சாடி கொண்டு கோலம் போட்டு கோலம் மேலே விரிச்சு இலை மேலே செப்பு கோலம் மேல வைத்து மேலே எல்லோ தேங்காய் வைத்து தேங்காய் மேலே கனிய வைத்து நாகராஜ வாக்கு வைத்து வாக்கு மேலே கொண்டு மணி பருப்பு வைத்து பருப்பு மேலே எல்லோ
ஊசி மேல தவம் இருக்கான் தவம் இருக்கான் ஒரு நாளா இரு நாளா பன்னிரண்டு வருடே காலோ வருடே காலோ ஈராறு வருடே காலோ இருந்து வாரான் அடுத்த பஸ் சரி வேலை இருக்கு ஆமா சாமி அண்ணா ஆதரவு இருக்கிறானா கிடையாது ராஜா சச்சத்தின் வல்லுல ஊத்துறானா இல்லை பல்லெல்லாம் பாதி வெத்தி மடிகளெல்லாம் ஜடைகள் வெத்தி ஆமா சாமி இருதயத்தில் குணமுளாச்சு 5 தல சென்னாக முட்டையிட்டு அடையிருக்கு அவள அழகா தவம் இருக்கார் நாகராஜன் குழந்தைக்காக காலா மாட்டம் முளைச்ச மரம் கால் மாட்டு வருது கால் மாட்டுல முளைச்ச மரம் தலை மாட்டுல வேற சொல்லிட்டு இருதயத்தில் குணமுளாச்சு 5 தல சென்னாக முட்டையிட்டு அடையிருக்கு ஆமா சாமி ஒரு நாள் 2 நாள் இருக்கானா கிடையாது 12 வருட காலம் 12 வருட காலம் ஆண்டவனை தருந்தவருக்கா பாருங்க ஆமா சாமி அரணார் அழைக்கா அரணாரும் வரவில்லை ராமன் அழைக்கா ராமரும் வரவில்லை யாருதான் வருவார்களோ ஆமராசன் ஏன் குறை தீப்பார்களோ ஒரு குறை பெருங்குறையால இருக்கு சாமி இன்னைக்கு ஏன் உன்னால முடியுமாடா நம்மளால ஒத்தப்பட முடியாது ஐயா அவர் ஒரே தீராம கட்ட யாருதான் வருவார்களோ சரி ஏன் குறை தீப்பார்களோ ஆமராசன் ஆண்டவாங்க சரி ஆண்டவான சத்தம் கொடுக்காம பாருங்க ஆமா இந்த சத்தம் எங்க கேக்கு எங்கே ஆதி கைலாசத்துக்கு கேக்கு சபாஸ் அந்த ஆதி கைலாசத்துல யாரெல்லாம் ஆண்டு வரான் பத்தி ஐயா யார் யாரெல்லாம் அரசாண்டு வரா சாமி ஐயா பகவானோ பார்வதியோ 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 ஐயா பார்வதியோ பார்வதியோ பகவானோ பார்வதியோ பார்வதியோ கைலாசத்தில் ஆண்டு வாரார் ஆண்டு வாரார் மனுக்களுக்கு மனுக்களுக்கு படைத்ததொரு மனுக்களுக்கு மனுக்களுக்கு பகவானம் படியலத்தார் படியலத்தார் என்ன ஆதி கைலாசத்துல இருந்து சரி அடைத்ததோறும் அடைகளுக்கு எருமும்னா என்ன ஜீவனாயிருக்கும் ஆமா சார் ஆண்டம் புலவத்து படியிலக்க வராது சரி நம்மளுக்கு யாரு எப்படி இலக்கா பூலோகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் பகவான் படி இலக்காரு இங்க 4-5 பேருக்கு நீங்க தான் படி இலக்கை என்னை நான் படி இலக்கல இல்லையா வடகாணிக்கு வடகாசியமா கொடுத்தா நான் உங்களுக்கு கொடுக்கேன் அவ கொடுக்கறத வாங்கி அப்படியே எங்க கிட்ட கையில கொடுத்துருது ஆமா சந்தோஷம் ஏ நம்ம ஆளுங்க நல்ல இந்த கதையை கேட்கணும் எப்படி பகவான் பூலகத்து படியிலக்க வாராரு ஆமா சார் சக்தி பரிப்புலகத்துக்கு வாரேங்க நானும் வாரேங்க சக்தி பார்வதி உலகத்துக்கு வந்தா வாரேங்க சரி பகவான் சொல்றாரு எப்படி இன்னைக்கு நடக்கிறத பகவான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு பாருங்க தெரிஞ்சிருக்கு ஏன் வாருதி என்சாமி பூலகத்துக்கு மரம் சொன்னேன் ஆமராஜ பாதவத்தி சண்டாடி பூலகமும் மோசமான புலகம் என்ன பகவானே இப்படி சொல்லிட்டீங்க நீங்க பூலகத்துல என்ன நடக்கும் தெரியுமா என்ன சாமி வெட்டு குத்து கொலை சதி ஏன் வாருதி என்சாமி ஒருத்த வீட்டுல விளைக்கிற ஒருத்தர் பிடிக்காது போராம படுவாங்க ஒருத்த வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருந்தா எப்ப கிழிக்கலான்னு அலைவாங்க மோசமான ஏரியா அங்க வரவே கூடாது வருவது நீ பாத்தியலா ஆமா சாமி இன்னைக்கு நடக்கிறத பகவான் அன்னைக்கே சொல்லியிருக்காரு தெரிஞ்சிருக்காரு ஏன் வாரி அப்பேற்பட்ட பூலகம் ஆமராஜ பூலகத்துக்கு வராண்ட பாருக்காரு சரி சத்தியான வாரியாக்க வருங்க எப்படி சுவாமி பகவான என்னம்மா எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆமராஜ பூலகத்துக்கு வாரேன்னு ஒத்த கால நிக்க வந்தாலே வாரேங்க சக்தி பார்வதி அதான் அந்த காலத்து பெரிய ஆளுக்கு சொல்லியிருக்காங்க எப்படி என்னைக்கு பொம்பளை பூமியில பிறந்தாலும் ஆமராஜ பிரிவாங்க சேர்த்து பிறந்துச்சு கூடவே பிறந்திருக்கு பெண்கள் பிறக்கமே பிரிவாங்க சேர்த்து பிறந்துச்சா ஆமா சாமி இன்னைக்கு பாருங்க நம்ம ஆளுங்களுடைய புருஷன் மட்டும் சண்டை விட்டான்னு வச்சுக்கோங்களேன் சரி சாமானிய அந்த பொம்பளை சண்டை விட மாட்டேன் புருஷமா விடிய விடிய முடிக்கிறது பச்சை தண்ணி குடிச்சுக்கிட்டே புருஷமார வைவா குடிக்காமலும் வைவா ஜண்டா எவ்வளவு புருஷமார வைவாளா பிறகு ஒருத்தி புருஷமார வைக்க மாட்டா வேற மாமியாமார வைவா அவதான தோக்கு ஒழுக்கு நாத்தனாமார வைவா எப்படி ஏய் ஓய் உங்க ஆத்தா ஏமா நிப்பாட்டு உங்க அக்கா ஏன் போறாத பாயா கொஞ்சம் கண்டோம் ஏன் கூட எங்கிட்ட நான் இட்லி தின்னுட்டு பேசாம உட்காந்துக்க அவட்ட எக்கிக்கிட்டு எக்கிட்டு போறா அன்னைக்கு பாருங்க பொம்பளையில பாருங்க சரி புருஷமார்ட்ட சண்டை புருஷம்னு வைக்க மாட்டா ஆமா சார் மாமியாமாரத்த வைவா அவதான பெத்தவா ஆமா சரி அதான் பெண்கள் பிறகு பிடிவாதத்தில் சேர்த்து பிறந்துச்சா ஆமையா பகவான் பெண்களை தரக்குறவ
சொல்லல இல்ல பெண்களை உயர்ந்த நிலைமையில வச்சிருக்காரு அடடடா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எப்படி பெண்கள் மனசு இளவன் மனசு ஆமா பாரு இறக்கப்பட படைச்சவங்க உண்டு அதனால யாருக்கு என்னோட எனக்கு தான் தெரியும் உனக்கு தெரியாது தெரியாது வரை வியாட்டான தான் சொன்னாரு ஆமா சாமி வியாட்டால பார்வதி கேட்கல சக்தி பார்வை கேட்க வரீங்க எப்படி சுவாமி பகவான என்னம்மா எங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆமா சாமி உலகத்துக்கு வாரேன்னு ஒருத்த கால நிக்க வந்தாலே வாரேங்க பார்வதி பகவான் பார்த்தாரு எப்படி அடியாத்தே ஆத்தாடியோ உலகத்துக்கு வாரங்க சொல்லுதா அவ ஒன்னா கூட்டிட்டு போனா ஆமா சாமி நான் நாளைக்கு விட சோறுக்க மாட்டாள வெளியில தள்ளி கதவு பூட்டாலும் பூட்டிடுவால குற்றால சாரங்கள அடிக்க நம்மளுக்கு ஆகாத மனைவியா வச்சுட்டாள அடங்காத மனைவி அல்ல வாச்சிட்டா ஐயோ எனக்கு இந்த பொண்ண வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன்னு அந்த கிழட்டு பையலும் கிழட்டு பைய கொண்டாட்டியும் சேர்ந்துள்ளோ இந்த தடி பைய கொண்டாட்டி அந்த கட்டி வச்சுட்டாங்க வாருதி என்ன சாமி உலகத்துக்கு வாரியமா ஆமராஜ் உலகத்துல நடக்காத உடனே நடக்கும் சரி எதுவும் நடக்க கூடாது என் சிவனேன்னு வந்துகிட்டே இருப்பேன் பகவான் பார்வதியோ ஆமையா ஆதி எல்லாரும் உலகத்துக்கு வர வரீங்க ஐயா எப்படி பகவான் மாதிரி எப்படி வராரிமா எப்படி சாமி அவ அண்ணன் போன அண்ணன் நடந்து கைவிடுத்து பார்வதியோ வரும்போது அதிசயத்தை கண்ணில் கட்டால் கண்ணில் கட்டால் ஆதிசக்தி பார்வதியால் பார்வதியால் என்ன பகவான் பார்வதி ஆதி ஏழு பொழுதுக்கு வரக சரி வரும்போது ஒரு வனத்துல ஒரு அதிசயம் நடக்கு என்ன அதிசயம் ஒரு விறகு வெட்டி சரி மேற்கோப்புல இருந்து அடிக்கப்பட்டுதான் கீழே விழுந்த செத்துல பாரு சரி பகவானுக்கு எங்க தெரியாம இருக்கும் இருக்க போது சக்தி பார்வதி பார்த்தா எப்படி சுவாமியே பகவான ஆண்டவா நான் ஒரு காலம் ஆதி கையில பொழுதுக்கு வர மாட்டேன் வந்தது கிடையாது நான் வந்த நேரத்துல வாங்க ஆமா சார் யாரும் ஒரு விறகு வெட்டி அப்படி மேற்கோப்புல இருந்து அடிக்கப்பட்டுதானே கீழே விழுந்த செத்துல வேறு அவனுக்கு எத்த வீட்டுல இருக்கின்றதோ தெரியல இந்த தாய் விட்டு இல்லையோ ஆமராஜ் ஆண்டவா பார்வதி அதை எப்படி காப்பாத்துங்க பார்வதி அவனுக்கும் 6:45 அரையங்காலு 7:30 நாட்டான் தோல்ல தொத்திட்டான் பார்வதி அதான் அந்த பையன் மேல இருந்து கீழே ஏ ஆண்டவா பார்வதி இந்த உலகத்தை கெட்டி கேட்கின்ற பகவா சரி இந்த பாடனை காப்பாத்துறானா ஆமையா சிவமணி யாரும் சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் அருணாரி யாரும் சொல்லுவாங்களா சொல்ல வேண்டாம் புத்தி எட்டவான கூறுகட்டதனமா பேசாத பார்வதி என்ன அவன் பிறக்கும் போதே வாங்கி வந்த வரம் அப்படித்தான் பார்வதி இருக்கு ஐயா அவனை காப்பாத்த முடியாதுமா நம்ம மகா பார்த்தாரு என்ன சத்திய பார்வதி என்ன சாமி நம்ம ரெண்டாவதுக்கு போவாரோம் எதுக்கு சண்டை மேற்கோப்புல இருந்து அடிக்கப்பட்டு போய் கீழே விழ போறான் விளட்டும் கீழே விழுந்தாம்னா சரி அம்மான்னு விழுந்தா நீ காப்பாத்து அப்பான்னு கீழே விழுந்துட்டாங்கன்னா நான் காப்பாத்திட்டு போறேன் சண்டால வர வெட்டி ஆமா சாமி மேற்கோப்புல இருந்து அடிக்கப்பட்டு கீழே விழுந்தானே ஆமையா அம்மா நீங்க விழுந்திருக்கலாம் இல்ல அப்பான்னு கீழே விழுந்திருக்கலாம் சாமியால இருந்து கீழே விழுதான் பாருங்க ஐயா எப்படி சாமி என்ன சொல்லி விழுதான் தெரியுமா எப்படி அம்மா விட வேலை விழவில்லை அப்பான்னு கீழே விழுந்திருக்கலாம் மாண்டன்னா பயம் மயானம் போயிட்டான் அப்பந்தான் தெளிவான ஒரு வார்த்தையை சொல்றாரு பகவான் எப்படி சத்திய பார்வதி என்ன சாமி அவன் தான் பிழைக்க மாட்டான் அவனோட உயிரினம் அப்படித்தான் சொன்னேன் ஆமராஜ் கொஞ்சமாச்சும் ஆம்பளை சொன்ன கேட்டியாமா புருஷனை கொஞ்சமாவது மதிக்கிய நீ என்னைக்கு முன்னால இருக்க பொம்பளை நல்ல அந்த கதையை கேட்கணும் எப்படி இந்த ஆம்பளை சொல்ல கேளாத பெண்கள் பிறகு நடந்ததான் இக்கதிதான் கிடைக்குமோ சில பொம்பளை நம்ம ஆளுக்குள்ளே வீட்டு அப்படி அப்புறம் வாழப்படாங்க சொல்லுமா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுறது பேசக்கூடாது கூடாதா ஆனவனோ ஆகாதவனோ குடிகாரனோ கோட்டிக்காரனோ சரி தொட்டு தாலியிட்ட கணவரை ஆமையா பெண்கள் 1 மாசத்துக்கு மதிச்சு நடக்கணும் இல்ல மிதிச்சு நடக்கணும் ஏற்கனவே இப்படி உங்களை வீட்டாம மிதிச்சு நடக்காது என்ன செய்ய சாமி இந்த பொம்பளை ஆட்களை சொல்லலையும் குத்தம் கிடையாது சாமி நம்ம ஆம்பளைக்கு செய்த அட்டூழியமும் அப்படித்தானே சாமி இருக்கு என்ன இவங்க பாருங்க நல்ல சாயங்காலம் 6:30 மணி 7 மணி ஆகுதுக்குள்ள
வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போதே ஒரு கோட்டருக்கு 2 கோட்டரை வாங்கி குடிச்சிட்டு தான் வீட்டுக்கே வராங்க. சரி. வந்தவங்க ஒழுங்கா படுத்து கிடக்காங்கன்னு வாக்கீங்களா, குடிச்சிட்டு வந்த போதைக்கும் அதுக்கும் மேல்படியில தலைய வச்சு கீழ்படியை பார்க்க காலை நீட்டி வாசப்படியிலே மல்லாக படுத்துருந்தாங்க. சரி. இந்த பொம்பளைகளுக்கு பாருங்க தெரு பைப்புல அந்த 6:30 மணி 7 மணிக்கு தான் தண்ணி திறந்து விடுதான். சரி. தண்ணி திறந்து விடுதான். அந்த டிவியில நாடகம் போடுறதுன்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு முதல் நாடகத்தை போடக்கூடாது. நாடகத்தை அந்த சண்டாலமா 6:30 மணி 7 மணிக்கெல்லாம் முதல் நாடகத்தை தொடங்கி இருந்தா. சரி. பொம்பளை பாருங்க நாடகம் பார்க்கல அவசரத்துல ஒரு குடத்துக்கு 2 குடமா தண்ணியை சமந்து கொண்டாடுதுங்க. எங்க மதிச்சு நடக்க நைட்டு பூரா நலுக்குன்னு மிதிச்சு தான் நடக்க வேண்டியது இருக்கு. சரி. காலையில எந்திரிச்சோன்னு நம்மால் காப்பாம்ல கழுது எங்கனக்குள்ள படுத்து கிடந்த முடியா உடம்பு இந்த வலி வலிக்கன்னு ஒரு நெளி நெளிப்பார். அந்த அம்மா சொல்லும், சாண்டாளா நீ நடக்கிறதுக்கு பாதை இல்லாம இங்கதான் குடிச்சு போட்டு நல்லா மேல்படியில தலையை வச்சு கீழ்படியை பார்க்க காலை நீட்டி வாசப்படியிலே மல்லாக்க கிடந்த. சரி. வேட்டி கூட இடுப்புல இல்லாம அவுந்து போய் உன் பக்கத்துலதான் கிடந்து. சரி. நான் அந்த தண்ணி குடத்தை சமந்து கொண்டாடும் போது படிக்கு பதில் உன்னையத்தான் பொதுக்குன்னு மிதிச்சு நடந்தேன். சரி. என்ன இருந்தாலும் நம்மளால ஆம்பளை இல்ல. கண்டிப்பா. சடான்னு கீழே இருக்க துண்டு எடுத்து மேல இருக்க தூசியை தட்டி விட்டுட்டு சரி நடைய பிடிச்சிருவாரு. கடை எந்த கடைக்குடா? ஒயின் ஷாப்புக்கு தான் நம்மளால எங்க ஓப்பனாரு. ரூபாய்க்கு என்ன பண்ணுவா? அதுக்கு தான் ஜாமி கோளாரோட இந்த 100 தைக்க கொடுக்கும் போது 2 போய் வச்சு தச்சு கிடந்தவங்க. அப்படியா? ஆமா சார். 2 பைனா 2 போய் வச்சுக்கிட்டோம்னா ஒரு பை வீட்டுக்காரம்மாவுக்கு, இன்னொரு பை இந்த ஐயா. அப்ப 3 பைனா? 3 பைனா நம்ம மிருதங்கம் நம்ம வீட்டுக்கார கணக்கா காலம் போன காலத்துல காலை எடுத்துக்கிட்டு சின்ன வீடு செட்டா பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ஏடா நிறைய மேடையில கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். என்ன சின்ன வீடு என்ன? இது கூட தெரியாம தெரியும் ஜாமியார்னு பேத்திக்கிட்டு எழுதுறாங்க. வரும் சின்ன வீடுனா சிறுசா இருக்கு ஜாமி. சரி. பெரிய வீடுனா கொஞ்சம் பெருசா இருக்கு. அப்படியா? சின்ன வீடுனா ஓட்டு சாய்ப்பு, பெரிய வீடுனா மாடி வீடு. தெரிஞ்சு வச்சுக்கோன்னு தப்பா நினைச்சிடாது. ஆகினால வார்த்தா. சரி. ஏ பார்வதி என்ன சாமி? அம்மா கீழே விழுந்திருக்கலாம். இல்ல அப்பான்னு கீழே விழுந்திருக்கலாம். பார்வதி என்ன இப்படி எல்லாம் புள்ள நடக்கும். சரி. எதுவும் கண்டுக்கிட கூடாது. என் சிவனேன்னு வர பகவான் பார்வதியோ ஆமையா அடுத்து அவனு வராரு பாருங்க. எங்கே வராரிமா? எங்க சாமி? சோழவனோ இருக்குவனோ அனல் பரத்தி மேல் படர இரு நாளாய வருட காலோ 12 வருட காலோ நாகராஜ தவம் இருக்கார். ஆமா சாமி. அந்த வனத்துல அப்படியே காத்தடிச்சு மண்பரத்தி கரையா புத்துகளெல்லாம் மேல வந்திருக்கு. ஆமையா அரஹரா அரஹர சத்தம் கேக்கு. ஆள் தெரியல. அப்பந்தான் சத்தி பார்வதி கேட்கா. எப்படி? சுவாமி பகவானே ஆண்டவா எனக்கு அது சாவத்தை விட்டுறாங்க. விஷயத்தை சொல்லுமா. அந்த இடத்துல விரவிட்டு காப்பாத்த சொன்னேன். காப்பாத்த முடியல. இப்ப அடுத்த இடத்துக்கு வந்திருக்கோம். சரி. காத்தடிச்சு மண்பரத்தி கரையா புத்துகளெல்லாம் மேல வந்திருக்கு. ஆமா சாமி. அரஹரா அரஹர சத்தம் கேக்கு. ஆள் தெரியல. யார் வெத்தவில்லையோ ஆமராஜ் எதுக்காக தவறு காணோம் தெரியலையே. யார் பேர சொல்லிட்டாலும் பரவாயில்லையே. விட்டுட்டு போய்கிட்டே நம்ம இருக்கலாம். 2 பேர்ல சொல்லிக்கிட்டு இருக்கா. 12 வருஷமா அரகரா சிவசிவான் பார்வதி காப்பாத்து பாரி கையெழுத்து கும்பிட்டான். ஆமா சாமி. அப்பந்தான் நினைக்கிற பகவா எப்படி ஒரு கால ஆதி கையில புலகத்து வராத பார்வதி நம்ம மனைவி அந்த இடத்துல விரவிட்டை காப்பாத்த சொன்னா. காப்பாத்த முடியல. இவனை நம்ம காப்பாத்தலனா சரி பாரி புலகத்துக்கு வந்து அர்த்தமே நம்பிரும். சபாஷ். பாரிட்டு ஆமையா தவத்துல இருக்கானே நாகராஜே. சரி. அந்த நாகராஜன ஆண்ட வளைக்காரு. எப்படி? ஏ அப்பா நமஸ்காரம் சாமி. யாரப்பா? நான் தான் நாகராஜன். ஆமா. என்ன யாத்தடிச்சு மண்பரத்தி கரையா புத்துலாம் படம் எடுத்து வந்திருக்கே. சரி. சண்டால எதுக்கு அப்படின்னு தவறுக்க? ஆண்டவா எங்களுக்கு பொன் பொருள் சொத்துக்கள் ஏராளமாக இருந்தாலும் எங்கள் சொத்துக்களை அளவிற்கு ஒரு குழந்தை இல்லாம போயிடுச்சு. நாகராஜா என்ன நீ இருந்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். கண்டிப்பான குழந்தை தானே. அப்படியே ஆகட்டும். மனைவி 2 இருப்பா. நாகக்கண்ணி. நல்லா. ஆமையா 16 பெத்து பெருவாள் வாழ். உங்களை மாதிரி சாதகாரங்க குறிகாரங்க 16 பெத்து பெருவாள் வாழ்ன்னு லேசா சொல்லிட்டு பெற
வேண்டியதான் சாமி இங்க 2 பிள்ளைய பத்தி கரையாத்ததுக்குள்ள கண்ணு மூடி பிதிங்கி வெளியில வந்துருது என்ன செய்ய அந்த பையன் வரும் ஜண்டாலும் ஒரு வேலைக்கும் போக மாட்டேக்கான் 2.5 லட்சம் 3 லட்சத்துக்கு லோனை போட்டு பெரிய வண்டி அந்த புல்லட் வண்டி ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டு அதுல 200 ரூபா 300 ரூபா வீட்டுல இருந்து துட்டையும் புடிங்கி பெட்ரோலையும் போட்டுக்கிட்டு பரட்டுன்னு தெருக்கி ஊரை சுத்தி வாரான் அப்பேற்பட்ட வயனைக்கு 20 பவுன் நகையும் 2 லட்சம் ரொக்கமும் காக்க எங்க வச்சு கொடுக்க வேண்டிய ஆண்டவன் குழந்தையை தானே கொடுத்துருக்காரு துட்டையும் நகையுமா கொடுக்கறதுக்கு லேசா சொல்லுது ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்பா என்ன பார்த்தாரா? அவர் வீட்டுல சும்மா தான் இருக்காரு. இந்த பையனுக்கு தான் பொண்ணை தேடி கொடுக்கணும் சாண்டாங்க. ஒரு 10 பொண்ணு நகைகளுக்கு சாமி ஒரு 10,000 மட்டும் ரொக்கங்களுங்க. பொண்ணு டீச்சரா இருந்தா தாவல. ஒண்ணுக்கு மத்த வயலுக்கு உனக்கு ஈச்சர் காக்கா ஈச்சரு நல்லா மல்லாக போட்டுக்கிட்டு ஈச்சர் வேண்டிட்டு இறக்கிடணுங்க. அப்பா குண்டி பின்னாடி அலையுது வயலுக்கு 10 பவுன் நகை 10,000 ரொக்கம். டீச்சர் நம்ம ஒரு ஓட்டுக்கு 1.5 கோடி அடிப்போம். கண்டவங்க ஊசி போட்டு மல்லாக படுக்க வச்சிருவாங்க. கால் ஒரு பக்கம் கை ஒரு பக்கம் எழுதுக்கு பேரும் இல்ல. என்ன இருந்த தமிழுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சந்தோஷம். கண்டிப்பான குழந்தைதான். அப்படியே ஆகட்டும். மனைவியான நாயகினிக்கு சரி இன்னையில இருந்து அன்று மணி விடுமறந்த 6 மாத கர்ப்பமாயி ஆமராசன் ஆடி மாத்தையில அப்படி முதவெள்ளி கிழமையில சரி மனைவி 8 முட்டையிடுவான். 8 முட்டையிட்டானா? ஆமா சார். 22 அடை இருந்து சரி அந்த 8 முட்டையிலையும் ஆமா சாமி நாகராஜா என் சாமி உனக்கு 8 பொம்பளை பிள்ளை இருக்கும்பா சாமி. இத்தனை வருஷம் கழிச்சு குழந்தை வரம் குடிக்க அது 8 பொம்பளை பிள்ளையாத்தான் பிறக்கணுமா? ஓடி ஒரு ஆம்பளை நாகராஜா என்ன பெண் குழந்தைங்க சாமானியப்பட்ட குழந்தைல சண்டாளா சரி அகில உலகம் தேகாதி தேசமாக அப்படி குலதெய்வமா வணங்கக்கூடிய குழந்தைகளா கொடுப்பேன். அப்படியே ஆகட்டும் சாமி. ஆண்டவனுக்கு வாக்கால சரி மங்கையான நாயகனிக்கு அன்று மறுபடி மறந்த 6 மாத கர்ப்பமாகி ஆமா சாமி நாடதில சரி புராண ஊரதில ஆமராசா நகரத்தில ஆமா சாமி எங்க அம்மையான வடகாதி முடிய வாசலில ஆலயத்திலே 8 மொட்டையில 8 பெண் குழந்தை பிறகு வாருங்கய்யா. யாரெல்லாம் பிறக்கா சாமி? யார் பிறக்காரிமா? யாரு? ஐயா ஒன்னாவது மொட்டையிலே ஒரு புலவ ஒரு புலவ ஒரு புலவ முட்டையிலே கையெடுத்து
முட்டையிலே பரகாலே கையிலெடுத்து ஒடியா கையிலெடுத்து ஆதாடி போட்டு வரால் போட்டு வரால் வடகாசி வரலே ஆடி விளையாடுறான் வடகாசி ஆடி விளையாடுறான் கிடக்கிறது வாராலே ஈராத்து காரியம்மா கிடக்கிறது வாராலே ஈராத்து காரியம்மா ஆடி விளையாடுறான் வடகாசி ஆடி விளையாடுறான் வடக்கிறது வாராலே வடபத்திர காரியம்மா ஆடி விளையாடுறான் வடகாசி ஆடி விளையாடுறான் பூமி பிறக்குமட்ட பின் பிறந்த மாரியம்மா ஆட பிறந்தவள ஆத்தாலே வடகாசி ஆடி விளையாடுறான் வடகாசி ஆடி விளையாடுறான் செடிய கையிலெடுத்து தேடி வர மாரியம்மா வீரப்பட்ட விரிச்சடையோ விரிச்சதனம் முடியும் ஆடி விளையாடுறான் வடகாசி ஆடி விளையாடுறான் ஆமசாமி பார்த்து வாரா கிழக்கிறது வாராளோ கிழக்கிறது வாராலோ ஈராத்தி காரியம்மா இருந்த வரமுட பயிரிக்க முடி மாரியம்மா அப்படி வடக்கிருந்து வாராளே வடக்கிருந்து வாராலே மாயமாற வடகாசி என்ன குழந்தைகளை பார்த்தா ஆமா சாமி அவள் அழகு அவள லட்சணம் தெய்வ குழந்தையே சாமி எட்டும் என்ன உலகத்திலே அளவுல பண்ண நம்ம நாட்டு யாரு உலகத்திலே 100 லட்சம் பகாமணி பார்வதிதான் சரி பாரி பார்ல உலகத்துல பெண்ணே கிடையாது இல்ல அத பாட்டு 1000 கோடி அளவு பெற்றவ யார் தெரியுமா யாரு சாமி மாரியம்மாள் ஆழிமாள் வடகாரியம்மன் பத்திரகாளியம்மாள் அக்கா தங்கச்சிக்கு பிறந்த அவள அழகு மடகாசி சிலைய பாருங்க சரி பாத்துக்கிட்டு சாலிப்பு தட்டாது ஆமா சாமி உலகத்திலே பகாமணி பார்வதிதான் 100 லட்சம் பண்ணி அழகா அதே பெரிய பெரிய அழகா சரி அத பாட்டு 1000 கோடி அளவு பெற்றவதான் யாரு மாரியம்மாள் ஆழிமாள் வடகாரியம்மன் பத்திரகாளியம்மாள் அக்கா தங்கச்சி பேரும் ஆமா சரி ஆளாக 8 பெண் குழந்தை வந்திருக்கு ஆமா சாமி மூவர் இளமணியோட வரவழைத்து கூப்பிட்டு அரிசிகளை வரவழைத்து ஆமா சாமி மாரியம்மாள் நகரத்திலே ஆமையா உள்ள மக்கள் அனைத்து சமுதாய மக்களுடைய வார்த்தையில சரி அழகான 8 பெண் குழந்தை வந்திருக்கு ஆமா சாமி குழந்தைக்கு யார் பேர் வைக்கலாம் நீங்க பெரிய ஆள் பார்த்து சொல்லிட்டு யார் வேறனாலும் வச்சுக்கோங்க அதாவது என்ன நம்ம மாயமாரைகள் அந்த காலத்துல பெரிய ஆள் பிள்ளைகளுக்கு பேர் வச்சாங்கன்னா சரி நம்ம ஆளுங்க விவரத்தோட பேர் வைப்பாங்க அந்த காலத்துல என்ன பேர் வைப்பாங்க குலதெய்வம் பேர் வைப்பாங்க வைக்கலாம் இல்ல தாத்தா பாட்டி பேர் வைப்பாங்க அந்த காலம் மாமா மாமியா பேர் வைப்பாங்க அந்த காலத்துல சரி பெரிய ஆளுங்க பேர் வைப்பாங்க ஆமா இப்ப யாரு குலதெய்வம் பேர் வைக்க யாரு மாமா மாமியா பேர் வைக்க கிடையாது சாமி இப்ப உள்ள மருமகமா இருந்தா மாமா மாமியால பார்த்தா தான் முதல் தர எங்களுக்கு பேரை கொண்டு வைக்க போறப்பா அப்படியா மாமியா மேல பிள்ளைக்கு
வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரி. அந்த பிள்ளை ரேசா அழுதுட்டா போதும். ஆமா சாமி. புள்ள மருமக மாதிரி சாடி பேசுவான். எப்படி என்னோட இந்த கலெக்ட் போய் வேற பிள்ளை வச்சனும். அன்னையில இருந்து குடும்பம் நல்லா கிளு 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 கிளுன்னு பொங்கிருச்சு சண்டாளி வேற. என் வீட்டுக்காரன் கேட்டா நான் வேண்டாம் வேண்டாம்னு தான் எங்க சொன்னேன். அம்மா வரத்தான் வைக்கணும்னா ஆச்சு என்ன ஆச்சு? இப்ப நாளா போச்சு. உன் பேச்ச கேட்டு என்னைக்கு தான் உருப்பிட்டு இருக்கு நீ புதுசா? அதுவும் தப்பே செஞ்ச வேலை. இவர் செஞ்சிருக்க மாட்டாரு, உன் தம்பி செஞ்சிருப்பான். அவன் தானே பின்னாடி அலையுதான். ஆமா சரி. அந்த காலத்துல நம்ம